உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் புதுநிலவே, அன்பே அமுதே, அழகே, உயிரே, இன்பமே, இனிய தென்றலே, பனியே, கனியே, மொழியே, பலரச சுவையே, நவரச மணியே, மாணிக்க சுடரே, மன்மத விளக்கே போன்ற தமிழ் மொழியினுடைய சிறப்பியல்புகளை கூறி இந்த நாலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூலுக்கு முதலாக தன்னுடைய உரையை தங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். இங்கே கூடியிருக்கும் பள்ளியினுடைய தாளாளர் அவர்களுக்கும் மற்றும் பள்ளியினுடைய முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தன்னுடைய முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொண்டு தன்னுடைய உரையை தொடங்குகிறேன். நான் ஒரு குக்கிராமத்தில் இருந்து வந்தவன். தன்னுடைய வீட்டிற்கும் இப்பள்ளிக்கும் ஏறத்தாழ போயிட்டு வர 60 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது. நான் சிறு வயதிலிருந்தே இப்படிப்பட்ட ஒரு பள்ளியிலே படிக்க வேண்டும் என்று தன்னுடைய முழு கனவையும் நான் வைத்திருந்தேன். ஆதலால் என்னுடைய பிள்ளைகள், எனக்கு 3 பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகளை ஒரு ஆங்கில வழி கல்வியில் படிக்க வேண்டும் என்று தீவிரமாக நான் பரிசோதனை செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அனைவரும் எனக்கு கொடுத்த ஒரு ஆலோசனை தான் இந்த நாலந்தா பள்ளிக்கூடம் என்பதை நான் சிறப்பியல்புகளாக குறிப்பிடுகிறேன். நான் ஒரு தமிழ் வழியில் படித்த மாணவன். ஆனாலும் தன்னுடைய பிள்ளைகள் ஆங்கில வழியில் கல்வி பயின்று மென்மேலும் உயர்ந்து மென்மேலும் பல நாடுகளுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசையிலே உழன்று கொண்டிருந்தவன். அப்படிப்பட்ட ஒரு ஆசையை தன்னுடைய மகளிடமிருந்து தன்னுடைய அந்த அற்புதமான ஆங்கில அறிவை கேட்கும் பொழுது என்னுடைய மனம் பூரிப்பு அடைகின்றது. அனைத்து ஆசிரியர் பெருமக்களுமே இப்போது இருக்கின்ற கல்வி மாவட்டத்தில், கிருஷ்ணகிரி கல்வி மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 6 சட்டமன்ற தொகுதிகளையும் சேர்த்து தனக்கு தெரிந்து அனைவரிடத்திலும் ஒரு நன்மதிப்பை பெற்ற பள்ளி தான் இந்த நாலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல்ஸ் என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளது. ஆங்கில வழி கல்வி மட்டும் அல்லாமல் இங்கே விளையாட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து தொடர்களையும் நேற்று கூட ஸ்போர்ட்ஸ் டே கண்டக்ட் பண்ணாங்க. அதில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. தன்னுடைய மகளாகிய KS கௌரி பிரியா அவர்கள் தன்னை வலியுறுத்தி கேட்ட பொழுதும் சில வேலை நிமித்தம் காரணமாக அதில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இப்பொழுது பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கான விளையாட்டு போட்டியிலே கலந்து கொண்டு தன்னை ஒரு சிறுவனாக நினைத்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாக உள்ளது. இது போன்ற நிகழ்ச்சிகளை மென்மேலும் பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்து எங்களுக்கும் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுத்து இதே போன்ற செயல்முறைகளை கடைபிடிக்குமாறு அன்புடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு கல்வியை பற்றி இந்த பள்ளிக்கூடத்தினுடைய கல்வியை தன்னுடைய மகள்களிடத்தில் நான் பார்க்கின்றேன். ஆனால் சொல்லிக் கொடுப்பதில்லை. என்னுடைய மனைவி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நான் இந்த பள்ளியை மிஸ் பண்ணிட்டேனே, என்னால் படிக்க முடியவில்லை என்ற ஏக்கம் என்னுடைய மகளிடமிருந்து தனக்கு உள்ளது. அதை நான் பெருமையாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.